ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பர் 2 சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட்டில் வளர்ச்சி அப்படிங்கிற டெவலப்மெண்ட்டுக்கு மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். வளர்ச்சி அப்படிங்கிறது செயல்பாடுகளின் முதிர்ச்சி, வளர்தல் அப்படிங்கிறது உடலியல் முதிர்ச்சி செயல்பாடு. இதில் நரம்பு மண்டல வளர்ச்சி முதிர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் முழுமையாக செயல்பட அவனுக்கு தேவையான திறன்களை பெறுறது, இதெல்லாம் வளர்ச்சியோட தொடர்புடையது. வளர்ச்சி அப்படிங்கிறது குழந்தைகளோட செயலில் ஏற்பட பண்புறு மாற்றத்தை குறிக்குது. இதை எப்படி அளவிட முடியும்னா உற்றுநோக்கல் மூலம் அளவிட முடியும். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் உயிரியின் அளவு, அமைப்பு செயல்பாடுகளில் ஏற்படும் அபரிதமான மாற்றம் ஆகியவற்றின் விளைவாக மரபியல் ஆற்றலானது வளர்ச்சி அடைந்த அமைப்பின் செயல்பாட்டிற்கு மாற்றம் அடைவதே வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வரையறுக்குது. ஹர்லாக் 1959 வளர்ச்சி அப்படிங்கிறது முதிர்ச்சி அனுபவங்களின் விளைவினால் ஏற்படும் சீரான ஈர்க்கக்கூடிய அபரிதமான தொடர் மாற்றமே வளர்ச்சி எனப்படும் சொல்கிறாரு. ஆண்டர்சன் 1950 சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக நடத்தையில் ஏற்படும் அபரிதமான வளர்தல் மாற்றமே வளர்ச்சி ஆகும் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் வளர்ச்சிக்கான டெஃபினேஷன். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.